தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நாளில் ரூபாய் 6550 கோடி ரூபாய் செலவு செய்து தமிழக பெண்களின் வங்கி கணக்கில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 5000 வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மகளிருக்கு உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதி இந்த நிதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென பிப்ரவரி 13 அன்று காலை பயனாளிகளின் கணக்கிற்கு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 5000 வந்து சேர்ந்தது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா ரூபாய் 1000 மற்றும் மே மாதம் சிறப்பு பரிசாக ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 வழங்கப்பட்டது தெரிய வந்தது. எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீரென 5000 ரூபாய் ஏன் வரவு வைக்கப்பட்டது என்பதை விசாரித்த போதுதான் பல்வேறு தகவல்கள் வெளியே வந்தன. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருந்தாலும் பெண்கள் தொழில் தொடங்க ஒரு திட்டம் ரூபாய் 10,000 என்பதை தேர்தலுக்கு முந்தைய நாள் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைத்தார்கள். அப்பொழுது தேர்தல் ஆணையம் தலையிட்டு தடை விதிக்கவில்லை. தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்கையும் பதிவு செய்யவில்லை. மகாராஷ்டிராவிலும் பெண்களுக்கான ஒரு திட்டத்திற்காக நிதியை தேர்தலின் போது கொடுத்தார்கள். ஆனால் அஸ்ஸாம் மாநிலத்தில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 8000 வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதை கண்டித்து அஸ்ஸாம் அரசுக்கு எதிராக பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா என்பவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் வாக்குறுதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர் தனது வழக்கில் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த வழக்கும் விசாரணையில் இன்று வரை இருந்து வருகிறது. இதனிடையே மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலின் போது மகளிர் உரிமை தொகைக்கு தடை விதிக்கப்பட்டது. அதாவது மகாராஷ்டிராவிலும் பாஜக அரசு நடந்து கொண்டிருந்த போதிலும் தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட தடை உத்தரவை போட்டது. எனவே இந்த வழக்கை காரணம் காட்டி தமிழகத்திலும் தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமை தொகை தடை கோரி வழக்கு தொடர பாஜக திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ரூபாய் 10,000 வரவு வைக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து பிரசாந்த் கிஷோர் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து நிதிஷ்குமார் தேர்தலில் வென்றார், இந்த தேர்தலை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். அப்பொழுது அவரது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தோற்றுவிட்டு தேர்தலை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்தார். எனினும் அரசியல் கட்சிகள் இலவசங்கள் வழங்குவது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். இலவசங்கள் அறிவிப்புகள் மிகவும் முக்கியமானது, பொது நலன் சார்ந்தது என்பதால் மார்ச் மாதத்தில் 3 நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜகவின் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிந்து கொண்டு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் ஏதாவது தடை உத்தரவை பிறப்பித்துவிட்டால் அது திமுக அரசுக்கு பின்னடைவாக மாறிவிடும் என்பதை ஸ்டாலின் கருத்தில் கொண்டார். இதையடுத்து எந்த அறிவிப்பையும் கொடுக்காமல் திடீரென பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணி முதல் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 5000 அனைவரது அக்கவுண்டிற்கும் வரவு வைக்கப்பட்டது. சுமார் 1,31,00,000 பேருக்கு தலா 5000 வீதம் ரூபாய் 6550 கோடி நிதியை திரட்டி வைத்திருந்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக பணம் செலுத்தப்படுவதால் இந்த 5000 ரூபாயை தவணைகளாகவும் வழங்க முடியாது. எனவே ஒரே நாளில் அனைவருக்கும் இந்த பெரிய தொகையை வரவு வைக்க நிதித்துறைக்கு உத்தரவிட்டு இந்த நிதியை எடுத்து வைத்திருந்தது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் முந்திக் கொண்டு கொடுத்து விட்டதாகவே கருதப்படுகிறது. தமிழகத்தில் எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் சுதந்திர இந்தியாவில் ஒரே நாளில் மக்கள் நலத்திட்டத்திற்காக எவ்வளவு பெரிய தொகையை ரூபாய் 6550 கோடி செலவிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். தமிழக நிதித்துறை வரலாற்றிலும் இது முதல் முறையாக கருதப்படுகிறது. இதற்கு காரணம் தமிழ்நாடு நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் IAS உள்ளிட்ட அதிகாரிகள் தான் காரணம் என்கிறார்கள் மக்கள்.